சார் நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாரும் கேக்குறேன் நான். ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் கேக்குறீங்க? முதல்ல அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேக்குறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க? ஏன் இருக்க கூடாது? சட்டமா இருக்க கூடாது? சட்டமா பீச்ல தனியா உட்கார கூடாது? சட்டமா இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? நாங்க படிச்சிருக்கோம், சரியா, சம்பாதிக்கிறோம். எதை எங்க பண்ணணும்ன்ற அறிவு எங்களுக்கு இருக்கு. நான் இந்த தப்பு பண்ணல எனக்கு தைரியம் இருந்துச்சு. இருட்டுக்குள்ள தனியா உட்காந்துருந்தா தப்பு தான். இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? கேரக்டர் அசாசினேட் யார் பண்ணாலும் எனக்கு கோபம் வரும் தான். ஒரே ஒருத்தனாச்சும் என் கூட வந்த பையன் ஒழுக்கம் கெட்டவன், பொண்ணு கூட போய் பீச்சுக்கு போயிருக்கான்னு ஒரே ஒரு கமெண்ட் இல்ல. எனக்கு புத்தியெல்லாம் எதை சுத்தி இருக்கு? ஒரு பொண்ணு போயிடுச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் மெரினா கடற்கரை போன்ற பொது இடத்தில் அமர்ந்து பேசுவது தவறா? அப்படி பேச வேண்டுமானால் அவர்கள் கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டுமா? நண்பர்கள் கூட அமர்ந்து பேசலாமே என்று ஏன் எண்ணக்கூடாது? ஆணாதிக்க மனநிலையுடன் அணுகிய ரோந்து காவலரை அடுக்கடுக்கான கேள்விகளால் பதறவிட்டுள்ளார் பெண் வழக்கறிஞர் ஒருவர். பட்டினப்பாக்கத்தில் எழுப்பப்பட்ட இந்த கேள்வியால் சோசியல் மீடியாவே விவாதக்களமாக மாறி இருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஜோடியாக காரில் இருந்த இருவர் ரோந்து போலீசாரிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாக கைது செய்யப்பட்டனர். தங்களிடம் விசாரித்த ரோந்து போலீசாரிடம் முறையாக பதிலளிக்காமல் தங்களுக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் என்று ஏகத்துக்கு எகத்தாளமாக பேசியதால் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டதை எவரும் மறந்திருக்க முடியாது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு 7:30 மணியளவில் கெத்து காட்டு நினைத்த ரோந்து போலீஸ்காரர் ஒருவரை கேள்விகளால் ஒரு பிடி பிடித்து விட்டிருக்கிறார் பெண் வழக்கறிஞர் ஒருவர். தேவை இருக்கு. ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாரும் கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் நீங்க கேக்குறீங்க. சரி தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? சமூக தன்னார்வ பணிகளுக்காக பல்வேறு விருதுகளை பெற்றவர் வழக்கறிஞர் திலகவதி திலோத்தமா. ஆணுக்கு பெண் சமம் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து வரும் கெத்தான சமூக ஆர்வலர். இவர் தனது நண்பருடன் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பழைய பாணியில் விசாரணையை தொடங்கியுள்ளார் ரோந்து காவலர் ராஜ்குமார். அவர்களை நோக்கி, நீங்கள் இருவரும் கணவன் மனைவியா? எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒரு பெண்ணை பார்த்து எப்படி இதுபோல கேட்கலாம் என்று வழக்கறிஞர் திலோத்தமா கொதித்தெழுந்தார். சார் நீங்க முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் சார் கேட்டீங்க? நீங்க யாரும் கேக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் யாரு நீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் கேட்டீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானா தனியா அங்க இருந்து பாக்கும்போது லவ்வர்ஸ் இருப்பாங்க. எங்களை ஏன் சார் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் கேக்குறீங்க? பீச்சுக்குள்ள நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாரும் கேட்டேன். யாரெல்லாம் கேட்கல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் நீங்க கேக்குறீங்க. சரி தனியா இருக்காங்களே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குறீங்க? நீங்க ஃபுல்லா சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். சொல்லுங்க. லவ்வர்ஸான்னு கேப்பேன். இல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னா சரிங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா உங்க கிட்ட? டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? ஃபுல்லா கேளுங்க. நான் என்ன கேக்குறேன், பீச்ல யாரும் உட்கார கூடாதுங்களா? ஒரு ஆண் ஒரு பொண்ணு உட்கார்ந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேப்பீங்களா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி கேட்க கூடாது சார். அப்படி கேக்குறது அநாகரிகமான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்து இருந்தா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா லவ்வரான்னு கேட்கறதே அநாகரிகமான ஒரு விஷயம். தான் சொல்வதை கேட்கும்படி கூறிய காவலரோ இருட்டில் தனியாக இருந்ததால் கேட்டதாக கூறி சமாளிக்க, எங்கே இருட்டு இருக்கு என்று வெளிச்சமாக இருப்பதை தனது செல்போன் மூலம் படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டினார். இல்ல ஒரு பொண்ணு பையன் உட்கார்ந்துட்டு இருந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான் ஏன் சார் கேப்பீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நேரம் ஏன் இருந்தீங்க?
ஏன் இருக்க கூடாது? சரி, beach ல சட்டமா இருக்க கூடாது? சட்டமா? பீச்ல தனியா உட்கார சட்டமா? இருட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்தா தப்புதான். எது இருட்டு? இது இருட்டுங்களா இல்ல இது இருட்டான்னு கேக்குறேன். ஏன் இப்படி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க? அந்த காவலர் கேட்டது சட்டத்தின்படி தவறு என்பதை தனது நறுக்கான கேள்விகளால் சுருக்கமாக சுட்டிக்காட்டினார் அந்த பெண். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் ரோந்து காவலர் ராஜ்குமார். தன்னிடம் அந்த ஜோடி சிக்கவில்லை, நாம் தான் அந்த பெண்ணிடம் சிக்கிக் கொண்டோம் என்று சற்று தாமதமாகவே உணர்ந்திருக்கிறார் அந்த ரோந்து காவலர். காரணம், எப்போதுமே போலீசார் தங்களிடம் வாகன சோதனையில் சிக்கும் எதிராளியை வீடியோ எடுத்து வெறுப்பேத்துவது வழக்கமான ஒன்று. இந்த சம்பவத்தில் ரோந்து காவலரை திக்குமுக்காட செய்தவர் பிரபல வழக்கறிஞர் என்பதால் அவர் முந்திக் கொண்டு விட்டார். இதையடுத்து சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வழக்கறிஞர் திலோத்தமா, ஒரு பெண் கடற்கரையில் தனது நண்பருடன் அமர்ந்திருப்பதை கேள்வி கேட்கக்கூட சட்டத்தில் இடமுள்ளதா என்றும் சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் பிறகுதான் ரோந்து காவலர் வாய்கொடுத்து வம்பிழுத்தது வழக்கறிஞர் திலோத்தமாவிடம் என்பது போலீசாருக்கே தெரிய வந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் திலோத்தமாவின் கருத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் உருவானது. இதற்கிடையே சம்பந்தப்பட்ட காவலர் ராஜ்குமாரை ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. உடனடியாக நடவடிக்கைக்கு காவல் ஆணையர் அருணுக்கு நன்றி தெரிவித்தார் வழக்கறிஞர் திலோத்தமா. அந்த ரோந்து காவலர் நல்லதுக்கு தானே சொல்கிறார், அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன பேச்சு வேண்டு கிடக்குது? இப்படி பொறுப்பில்லாமல் பேசினால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எப்படி தடுக்க முடியும்? இப்படி தங்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் சோசியல் மீடியாவில் கமெண்டாக உதிர்த்தவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கவும் அந்த பெண் வழக்கறிஞர் தவறவில்லை. அந்த பெண்ணுக்கு நல்லது தானே செய்தார், அவர் மீது நடவடிக்கை ஏன் என்று காவலர் ராஜ்குமார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அங்கு என்ன வேலை என்றும், தனியாக இருட்டில் அமர்ந்து பேசினா தப்புத்தான் என்றும், போலீஸ் கேட்டதுல என்ன தப்பு என்றும் நெட்டிசன்கள் பலர் சமூக வலைத்தளங்களில் கேள்வி எழுப்பியிருந்தனர். அந்த காவலர் மேல ஏதாவது தப்பு இருக்கா? அவர் என்ன கேட்கிறாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, நீங்க கணவன் மனைவியான்னு தான் கேட்கிறாரு, வேற எதுவும் தப்பா கூட கேட்கல. ஏமா உங்களோட சேஃப்டிக்காக தான் சொல்றாரு. இந்த மெரினா பீச்ல என்னென்ன நடக்கும் தெரியுங்களா? நான் சென்னையில இருக்கேங்க, சென்னை பையன், எனக்கு தெரியும் அங்க என்னென்ன நடக்கும், என்னென்ன நடந்திருக்கு, என்ன கொடை வச்சுட்டு உட்காந்து இருக்கிறது. இந்த வேணாம், அது வந்து பப்ளிக்கா பேச வேணாம். அவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்கள். உங்ககிட்ட என்ன கேட்குறாரு? கணவன் மணியான்னு கேட்குறாரு. ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவர் சேஃப்டிக்காக அவர் அங்கே டியூட்டியில் இருக்கும்போது எந்த பிரச்சனை நடந்தால் அவர் வந்து ஹையர் ஆஃபீஸருக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துருன்றதுக்காக தான் அவர் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்குறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒழுங்காக சொல்லாமல் நீங்கள் அவரையே வந்து ரொம்ப ரூடாக பேசி ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவை ஆதாரமாக வச்சு இப்போது அந்த காவலர் மேலே பணியிடை மாற்றம் நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது சரியா? இது முற்றிலும் தவறு. தப்பு செய்கிறவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கும் போது தப்பே இல்லைன்னும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு பக்கம் நின்று ஆகணும். கண்டிப்பாக நான் ஒரு பக்கம் நிற்பேன். நாளைக்கு நான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு அவர் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தி என் சார்பாக நான் வந்து கோரிக்கை கடிதம் கொடுப்பேன். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பதிவிட்ட வழக்கறிஞர் திலகவதி திலோத்தமா, நான் வீடியோ பதிவு பண்ண நேரம் இரவு 7:50 மணி. போலீஸ்காரர் கேட்டதற்கு பெயர் மாரல் போலீசிங். எந்தவித முகாந்திரமும் இல்லாம வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று பதிலளித்துள்ளார். இப்படி ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை குலைக்கிற மாதிரி பேசுனதுதான் சட்டப்படி தவறு என்றும் திலோத்தமா சுட்டிக்காட்டியுள்ளார். நான் எந்த ஒரு சட்ட மீறலும் பண்ணல, பண்ணி இருந்தா அங்கேயே என் மேல நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் என்றும், தப்பு பண்ணனது அவர்தான், அதனாலதான் அவரை பணி மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஒரு வழக்கறிஞரா இந்த மாதிரி பெண்களை மிரட்டுற துணிகளை பேசுற பல பேரை பார்த்து இருக்கோம். ரேப் த்ரெட் கொடுக்கிற அளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட்களும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் நோக்கி உங்களோட தீர்ப்பை எப்ப எழுதுவீங்க ஆன்லைன் நீதிபதிகளே என்று
கேள்வி எழுப்பியுள்ளார் வழக்கறிஞர் திலோத்தமா. பீச்சில் போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். டேய், நாங்க படிச்சிருக்கோம், சரியா, சம்பாதிக்கிறோம், எதை எங்கெங்க பண்ணணும்ன்ற அறிவு எங்களுக்கு இருக்கு. சென்னை சிட்டில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. எதை எங்க பண்ணணும், எதை யார் கூட பண்ணணும் அப்படிங்கறத முடிவெடுக்க வேண்டிய அறிவு எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். நைட் ஒரு 7:30 மணிக்கு உட்கார்ந்து பீச்ல பேசிட்டு இருந்தேன். ஆமா, நான் தான் பேசிட்டு இருந்தேன். கூட ஒரு பையன் தான் இருந்தாரு. அந்த பையன் உன் லவ்வரா, உன் புருஷனா, உன் அண்ணன் தம்பியா, உன் ஃப்ரெண்டா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, எல்லாரும் கேக்குறீங்க. அவர் யாருன்னு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு பையங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற எந்த ரீசனுமே கிடையாது, வேற எந்த நீடுமே அங்க கிடையாது. 2 பேர் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு இந்த டோன்ல கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்க. நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? எனக்கு கோவம் வரும் தான். நான் இப்படி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு அது அவேர்னஸ் இருக்கு. அவருக்கு அதை கேட்கறதுக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் கேட்பேன், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். நான் இந்த தப்பும் பண்ணல, எனக்கு தைரியம் இருந்துச்சு. தப்பு பண்ணல, எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நான் கேட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணேன். இருட்டுக்குள்ள தனியா உட்காந்துருந்தா தப்பு தான். இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? டைரக்டா கேரக்டர் அசால்ட் பண்றாரு. நீயும் அந்த பையனும் இருட்டுக்குள்ள உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா எனக்கு கோவம் வரும் தான். என்னோட கண்ணியத்தை கேள்வி கேட்கிற மாதிரியோ, என்னோட கண்ணியத்தை குலைக்கிற மாதிரியோ என்ன கேரக்டர் அசாசினேட் யார் பண்ணாலும் எனக்கு கோவம் வரும் தான். நான் கேள்வி கேட்பேன் தான். அப்சீனா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு தோணு இருந்ததுன்னா உடனே அங்கேயே கேட்டிருக்கணும், உடனே என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? மன்னிச்சு விட்டாரா? பாவம் பொண்ணுன்னு மன்னிச்சு விட்டாரா? பீச்ல போய் உட்காந்தா பண்பாடு கிட்டு போயிடுது. பீச்ல போய் உட்கார மாட்டாங்க யாரும், எல்லாருமே படுத்துப்பாங்க. பீச்சுக்கு அதுக்குதான் போறாங்க. அதுதான் இவனுங்களோட எண்ணம். இன்னும் ஏன் எவனும் ரேப் பண்ணல? இவளையெல்லாம் ரேப் பண்ணுனா தெரியும், இவளையெல்லாம் இப்படி பண்ணா தெரியும், இவளையெல்லாம் அப்படி பண்ணா தெரியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ இவனுங்க தான் அந்த ரேபிஸ்டுங்க. யாரும் ரேபிஸ்ட்ன்றவங்க எல்லாம் வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி கேவலமான எண்ணம் இருக்கக்கூடிய தற்குறிங்க தான் ரேபிஸ்டுங்களா ஆவறானுங்க. பையன் ஒழுக்கம் கெட்டவன், பொண்ணு கூட போய் பீச்சுக்கு போயிருக்கான்னு ஒரே ஒரு கமெண்ட் இல்ல. எனக்கு புத்தி எல்லாம் எதை சுத்தி இருக்கு? ஒரு பொண்ணு போயிடுச்சு, ஒரு பையன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கு பீச்ல. இந்த நிலையில் காவலர் இடமாற்றத்திற்கான காரணம் புரியாமல் காவலர்கள் குழம்பிய நிலையில் அதனை விளக்கியுள்ள சென்னை கிழக்கு காவல் இணை ஆணையர் விஜயகுமார், பொது இடங்களில் பேசிக் கொண்டிருப்போரிடம் விசாரணை என்ற பெயரில் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது என்று எச்சரித்துள்ளார். சோசியல் மீடியால போட்டுக்கிறாங்க, இப்ப எல்லாரும் அதை ஷேர் பண்றாங்க. போலீஸ்க்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்கறாங்க. நிச்சயமா போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது. அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அது யாரா இருந்தாலும் சொல்லணும். தனியா ஒருத்தர் இருந்தாலும் அந்த இடத்துல உட்காரக்கூடாது, இது ப்ரொஹிபிட்டட் இந்த இடம், யார் இருப்பதற்கு அப்படி சொல்லலாம். அது கப்பலா இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்தும், தனியா ஒருத்தர் வந்தாலும் பொருந்தும். நீங்க கணவன் மனைவி இல்ல ஏன் வரீங்கன்னு கேள்வி கேட்க போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது. 18 வயதுக்கு மேற்பட்ட இருவர் யாரா இருந்தாலும் வரலாம். போலீஸ் அந்த கல்ச்சர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போலீஸ்ல சீனியர் லெவல்ல பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு பதிலும் கிடையாது. போலீஸ் பண்ணுவது தவறு, அவ்வளவுதான். தவறுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எஸ்பெஷலி பேட்ரோல் வெஹிக்கிள்ல போறவங்க, ஜிப்சி நைட்டு பேட்ரோல் வெஹிக்கிள் போறவங்க, இந்த மாதிரி பிரைவசியை இன்க்ளூட் பண்ற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா அவங்களை சென்சிடைஸ் பண்ணுங்க. அந்த போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அந்த ரிப்பீட்டா திரும்ப அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த மாதிரி பிரைவசி இன்க்ளூட் பண்ற மாதிரி வேலையை பார்த்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த திஸ் ஹஸ் ஹேப்பன் இன் பட்டினப்பாக்கம். ஒரு போலீஸ் வெஹிக்கிள் அந்த கான்ஸ்டபிள் இன்னைக்கு பண்றாரு. அதை பத்தி தெளிவா எழுதியிருக்கிறாங்க சோசியல் மீடியால. ஏன் போலீஸ் இந்த மாதிரி ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் தடையிடுறாங்கன்னா, தலைவரோட அதிகாரம் போலீஸ்க்கு கிடையாது. சட்டத்தை மீறினால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கலாம். இதெல்லாம் இந்த நேரத்துல பண்ணா இது ஒழுங்கா இல்லையா, இந்த மாதிரி மாரல் கொஸ்டின்ஸ் போலீஸ் கேட்க வேண்டாம். அது நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அது பண்றதை அவாய்ட் பண்ண சொல்லி சீனியர் ஆபீசர்ஸ் சொல்லுங்க. இருக்கிறது ஏசிபிஸ் இருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்ஸ் கவனத்துல வச்சுக்கோங்க. ஏசிபிஸ் அதை சொல்லுங்க. எஸ்பெஷலி இந்த பீச் ஏரியால நைட்டு ஃப்ரீக்வென்ட் பண்ற இடங்கள் இருக்கும். FL2 பார்ஸ், FL3 பார்ஸ் இருந்து வெளியே வருவாங்க. குடிச்சிட்டு தானே வர, உனக்கு என்ன, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. குடிக்கிறது சட்டத்துல பர்மிட் பண்றாங்க, பட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பர்மிட் பண்ணல. எது வயலேஷனோ அதை மட்டும் கேள்வி கேட்கணும். சட்ட மீறல் மட்டும்தான் போலீஸ் கேள்வி கேட்கணுமே தவிர சட்ட மீறல் இல்லாத விஷயங்கள்ல இது நியாயம், இது சரி, இந்த மாதிரி கேள்விக்குள்ள போலீஸ் போக வேண்டாம். அப்படி போறது நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். பட் ஒவ்வொரு சட்ட மீறலையும் கவனத்துக்கு கொண்டு வாங்க, நடவடிக்கை எடுங்க. சின்ன சட்ட மீறலா இருந்தாலும் கவனத்துக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஏசிஸ் கவனத்துல வைங்க, சென்சிடைஸ் பண்ணுங்க. மைக்ல பேசுறீங்க நீங்க, அப்போ உங்க கான்ஸ்டபிள்ஸ்லாம் அதை சொல்லுங்க. ரோல் கால் இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது அதை சொல்லுங்க. ஐ வில் ஆல்சோ ஒரு ரோல் கால்ல ஐ வில் ஆஸ்க் ஒன் ஆஃப் அவர் ஆஃபீஸர்ஸ் டு இன்ஸ்டில் ஒரு ஆட்டிடியூட் ரீஓரியன்டேஷன் கிளாஸஸ் எடுக்க சொல்றேன். இருக்கிறது எல்லா கான்ஸ்டபிளும் நெக்ஸ்ட் டியூஸ்டே எடுக்க சொல்லுங்க. மார்னிங் வி வில் ஹேவ் a class on that. எப்படி ரைட் ஆட்டிடியூட் போலீஸ்மேன் எப்படி தேவை அப்படிங்கிறது சம்பந்தமா எஸ்பெஷலி நம்ம கான்ஸ்டபிள் இருக்கு. இரவு நேரங்களில் வாகன சோதனையின் போதும் விசாரிக்கும் போதும்
தங்களை எதிர்த்து கேள்வி கேட்போரை வீடியோ எடுத்து ஆத்திரமூட்டும் வகையில் ட்ரிக்கர் செய்வது சில போலீசாரின் வாடிக்கை. இந்த முறை அவர்களின் ராஜதந்திரம் வழக்கறிஞர் திலகவதி திலோத்தமாவிடம் எடுபடவில்லை என்கிறார்கள் விவரம் அறிந்த வழக்கறிஞர்கள். தமிழகத்தில் ஜனநாயக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆணோ பெண்ணோ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தங்கள் விருப்பப்பட்ட இடங்களுக்கு தனியாகவோ ஜோடியாகவோ செல்லலாம். பாதுகாப்பு வழங்க வேண்டியது போலீசாரின் கடமை. அங்கே குற்றம் நிகழாதவரை, அவர்கள் சட்டத்தை மீறாதவரை இங்கே எதுவும் தவறில்லை. சம்பந்தப்பட்டவர்களை வீணாக தொந்தரவு செய்யாதீர்கள் என்பதே உயரதிகாரிகளின் எச்சரிக்கையாக உள்ளது. போலீசாராக இருந்தாலும் குற்றம் கேடு தரும்.